இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு ஆளுமைகளின் கருத்துக்களை கேள்வி முதல் நிகழ்ச்சியாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ரஹமத் மாத இதழினுடைய ஆசிரியர் சகோதரர் மௌலவி PK அப்துல் ரஹீம் அவர்கள். இந்த ரஹமத் மாத இதழ் ஏறத்தாழ 1960களில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே தமிழ் பேசக்கூடிய அதுவும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய மாதங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான சாதனை தான். நம்முடைய மௌலவி அவர்களுடைய தகப்பனார் காலம் சென்ற மர்ஹூம் சகோதரர் ஹசரத் கலீல் ரஹ்மான் ரியாசி அவர்கள் தமிழ் பேசும் இஸ்லாமியர்களிடத்தில் மிகுந்த புகழ் பெற்றவர்கள். அவருடைய பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் தலை சிறந்த சிறப்பை பெற்றிருந்தார்கள். அவர்கள் தொடங்கி இன்றைக்கு அந்த பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக இந்த ரஹமத் இதழை நடத்தி கொண்டிருக்கின்ற ஹசரத் அவர்களிடத்திலே நாம் நேர்காணல் நடத்த வைக்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ரஹமத் மாதனுடைய ஆசிரியர்களை சந்திப்பதிலும் உங்களை எங்களுடைய நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலும். சொல்லுங்க சார், இன்றைக்கு ரஹமத் மாத இதழ் இது ஏறத்தாழ இன்றைக்கு சரியாக 60 நாட்கள் கடந்து வந்துருச்சு. எப்படி அந்த உங்களுக்கு சின்ன வயசுல தெரிஞ்சிருக்கும், உங்கள் மர்ஹூம் ஹசரத் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக இந்த பத்திரிகை தொடங்கப்பட்டது? இந்த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்ற இந்த யூடியூப் சேனலை தொடங்கி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதை நாம் வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்காலத்தில் தேவையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை, கல்வி சம்பந்தமான விஷயங்களை அவ்வப்போது மக்களுக்கு எடுத்து சொல்வதில் விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் நல்ல முன்னணியில் இருக்கிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய ரஹமத் மாத இதழ் என்று சொல்வது ஏறத்தாழ 1961ஆம் ஆண்டு எனது தகப்பனார் மௌலானா BA கலீலுர் ரஹ்மான் ரியாஜி ஹசரத் அவர்களால் துவங்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களுக்கு மத்தியில் மாத இதழ்கள், நாள் இதழ், மாத இதழ், வார இதழ் என்பதெல்லாம் மிக சொற்பமாகத்தான் இருந்தது. சொல்லப்போனால் இல்லை என்று ஒரு விரல்வெட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு சொற்பமான 1-2 தான் இருந்தது. அப்போது தீனை பற்றி, மார்க்கத்தை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை முழுமையாக அவர்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய தகப்பனார் அவர்கள் ஆரம்ப காலத்தில் அவருடைய சிறு வயதிலிருந்தே அந்த கல்வித்துறையில், இஸ்லாமிய கல்வித்துறையில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். அப்போது சிறு வயதிலேயே அவர்கள் அதை ஆரம்பம் செய்தார்கள். திருமணத்திற்கு பின்னால் பேட்டை ரியாதுல் ஜினான் அரபிக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பேட்டை வாழ் மக்களில் முகமது சாலிஹ் என்று சொல்லக்கூடிய காவல்நாமுனா முகமது சாலிஹ் என்று சொல்லக்கூடிய மனிதர் என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்தார். பழக்கத்தில் அவர் ரொம்ப தெரிந்தவராக இருந்தார். தகப்பனாருடைய அந்த கல்வி ஞானங்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் ஒரு பத்திரிகையை நிச்சயமாக ஆரம்பிக்க வேண்டும் என்று தூண்டுதல் செய்தவர். அப்படி தூண்டுதலின் பேரில் ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கலாம் என்பதாக எண்ணி ரஹமத் என்று சொல்லி அதற்கு பேர் வைத்து ஆரம்பித்தார்கள். அதனுடைய முதல் காப்பி 1960ஆவது ஆண்டில் இந்த பேட்டையில் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த நாளிலே அவர்கள் திடீரென்று அந்த வருகை புரிந்திருந்தார்கள். அந்த பள்ளியில் எங்கள் ரஹ்மத்துடைய வெளியீட்டு விழா, முதல் பிரதி வெளியீட்டு விழா நடைபெற்றது. அந்த நேரத்தில் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் அவர்கள் வெளியிடுவதற்காக வேண்டி அவர்களும் வந்திருந்தார்கள். அந்த முதல் காப்பியை இஸ்மாயில் காயிதம் இல்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அவர் மூலமாக அதுக்கு பின்னாடி
இந்த 64 ஆண்டுகளும் இந்த ரஹ்மத் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தகப்பனாருடைய காலத்திலே இஸ்லாம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் வெகுவாக அறிந்தவர்களாக இல்லை. மாறாக அந்த இஸ்லாமை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், அந்த உந்துதலும் அவர்களிடத்தில் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இஸ்லாமிய பத்திரிகை என்று ஒன்றை ஆரம்பித்து அதிலே மார்க்க சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக அவர்கள் வெளியிட்டார்கள். கேள்வி பதில்கள், அதற்கு பேர் வைக்கும்போதே இஸ்லாமிய கலைஞான திங்கள் வெளியீடு என்பதாக அதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா கலைஞானம், அந்த இஸ்லாத் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதில் வெளியிடுவது என்பதாக அர்த்தத்தில் அவர்கள் செய்திருந்தார்கள். அதை முழுமையாக அவர்களுடைய காலம் முழுவதும் அதை தொடர்ந்து அவர்கள் நடத்தி வந்தார்கள். 1988 அவர்களுடைய மறைவு ஏற்பட்டது. அவருடைய மறைவுக்கு பின்னால் 1988 அந்த பொறுப்பில் என்னை அல்லாஹ் தஆலா நியமித்தான். அதனுடைய அடிப்படையில் நான் இதுவரையிலும் அதனுடைய சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கிறேன். ரஹ்மத்தை பொறுத்த மட்டிலும் மார்க்கத்திற்கு விரோதமான முறையில் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் இது ஏற்பட்டாலும் உடனே ரஹ்மத்தின் மூலமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்னுடைய தகப்பனாருடைய காலத்திலும் இருந்தது, நம்முடைய காலத்திலும் அது இருந்தது. அதிலே வருகின்ற அந்த மறுப்பு பேச்சுகள் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது. அதில் நாம் வெளியிடுகின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் சமுதாய மக்களால் வரவேற்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் படித்த அறிவு பெற்றிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் மூலமாக அதை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய விஷயங்களாகவும் தான் இந்த ரஹ்மத்திலிருந்து ரஹ்மத் மாத இதழில் நாம் வெளியிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது 1960 ஆரம்பித்து இதுவரையிலும் 64 வருடங்கள் தொடர்ந்து தொய்வில்லாமல் எந்த மாதமும் விடவிடாமல் அது நடைபெற்று கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையால் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அந்த காலத்தில் அச்சு இதழ்கள் அப்படின்னு ஒரு தான் இருந்தது. நீங்கள் தொடங்கின காலகட்டம் 60கள் தொலைக்காட்சிங்கிற ஒரு பொழுதுபோக்கு சாதனம் கூட அப்போ கிடையாது. ரேடியோ மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மக்களுக்கான செய்தி ஊடகம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது ரேடியோவை தவிர அவர் ஒன்றும் இல்லை. அதை விட்டால் சினிமா, அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அதை நம்ம இதில் சேர்க்க முடியாது. இப்போ அப்போது அன்னைக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு 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 வேக்கம் ஸ்பேஸ் இருந்தது, ஒரு என்ன சொல்கிறாங்க, வெற்றிடம் இருந்தது. வெற்றிடம் இருந்தது இன்னைக்கு காலகட்டங்கள் மாறி இன்னைக்கு 65 ஆண்டு கால இதில் இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறாங்க, விஞ்ஞானத்தோட பரிணாம வளர்ச்சி. இன்றைக்கி எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது, எல்லாமே செய்திகள் வருது. அந்த செய்திகளில் சரியாக தப்பாங்கிறது வேற ஒரு சர்ச்சையான விஷயம். ஆனால் எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு அச்சு கோர்க்கப்பட்ட ஒரு இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது, வாசகர் மத்தியில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆசிரியராக? ஆமாம், ஆசிரியராக ஒரு நல்ல கேள்வி. அதாவது அந்த காலத்தில் பொறுத்த மட்டிலும் அந்த 60 காலங்களில் 80 வரையிலும் மக்களிடத்தில் இந்த மாதிரி புத்தகங்களை படிப்பது, வாசிப்பது என்ற ஆர்வங்கள் அதிகமாக இருந்தது. ஏன்னா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் புத்தகங்கள் தேடி செல்கின்ற பொழுது அவர்களுக்கு புத்தகங்கள் கிடைக்காத போது இது மாதிரியான 10 மாத இதழ்களை படிப்பதில் ரொம்ப ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த 60-70 காலங்களிலெல்லாம் ரஹ்மத்தினுடைய வளர்ச்சி மிக அபூரமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் ரஹ்மத் இல்லாத இடமே இல்லை என்ற, மாத இதழ் இல்லாத இடமே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தது. அப்படி இந்த தமிழகம் முழுவதும் வட மாநிலங்களிலும் கடல் கடந்த நாடுகளிலும் அது அந்த ரஹ்மத்தினுடைய சேவை இருந்தது என்பதை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். 88க்கு பின்னால் நான் பொறுப்பேற்றதற்கு பின்னால் அந்த ரஹ்மத்தினுடைய வளர்ச்சி அதே நிலையில் இருந்தாலும் கூட நம்முடைய காலத்தில் ஒரு 15 ஆண்டுகள் என்று சொல்லலாம், 88-90 வரையிலும் இருக்கக்கூடிய காலங்கள், 2000 வரையிலும் வைத்துக்கொள்வோம், 2000 வரையிலும் உள்ள காலங்கள் எல்லாம் அதே நிலையில் தான் இருந்தது. இந்த 2000க்கு மேலாக இந்த ஊடகங்களில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் போன்றவைகள் மற்றவைகள் எல்லாம் அதிகரித்து விட்டது. இந்த வாட்ஸ்அப்புகள் இவையெல்லாம் என்ன செய்து அதிகரித்து விட்டது. அப்போ அதிகரித்து விட்டவுடனே மக்களுடைய எண்ணமெல்லாம் இந்த நவீன கருவிகளின் மேல் மோகங்கள் அதிகமாகிவிட்டது.
யாரை பார்த்தாலும் அந்த ஃபோன் மூலமாக, செல்ஃபோனின் மூலமாக அந்த நேரங்களை பொழுதுபோக்குவது என்பது அவருடைய சர்வசாதாரணமான ஒரு நிலையாக ஆகிவிட்டது. இதனால் என்ன ஏற்படுது, என்ன விளைவுன்னு சொன்னால், இந்த புத்தகங்கள் போன்றவைகளை படிப்பதில் அவர்களுடைய ஆர்வம் கொஞ்சம் கம்மியாகிடும். இந்த காலத்தில் கம்மி என்பதில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏனென்றால் புத்தகங்கள் படிக்கக்கூடிய அந்த பழக்கங்கள் மக்களிடத்திலிருந்து வெகுவாக, அதிலும் முஸ்லீம்களிடத்தில் வெகுவாக, அதாவது மிக பிற்போக்குத்தனமாகத்தான் அமைந்திருக்கிறது. யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு நேரமில்லை என்பார்கள். ஆனால் தன்னுடைய நேரங்கள் முழுவதையும் தன்னுடைய செல்போனிலும் அதாவது அந்த இதுகளிலும் அவர்கள் ஊடகங்களிலும் அவருடைய சோசியல் மீடியாக்களிலும் அதில் அவர்கள் செலவழித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த புத்தகங்களை எடுத்து படிக்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் வாசிப்பு திறனின் மூலமாக, வாசிக்கிறது மூலமாக மனிதனுடைய திறன்கள் அதிகப்படுகிறது என்பது வாஸ்தவமான ஒரு உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்குது. அதை அவர்கள் என்ன செய்வார்களே, ஆனால் அவருடைய அறிவுத்திறனும் அதே நேரத்தில் அவருடைய ஞாபக சக்தி திறனும் இதெல்லாம் அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர், இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். கல்லூரி காலத்தில் இருக்கும்போது கல்லூரி ஆண்டு மலருக்காக டிஜேஎம் மறைந்த காலம் சென்ற அவளை பேட்டி காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். அப்போ ஹசரத் சொல்லும்போது சொன்னாங்க, அவங்களுடைய அந்த கணத்த குரலில் அவங்களுக்கே உள்ள மொழியில் சொன்னாங்க, எங்கம்மா எங்கள் எழுத்தாளனுக்கு மிகப்பெரிய அவமானமே நாங்கள் எழுதின பத்திரிகை ஒரு கடையில் பிரிக்கப்படாமல் இருக்கிற போது ஒரு அவமானத்தோட ஒருத்தருக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரங்கத்தை அவங்களுக்கே ஒருத்தர் சுயப்பட மாதிரி சொன்னாங்க. ஹசரத் அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஒரு கசப்பான அனுபவங்களும் இருக்கும், நல்ல மகிழ்ச்சியான அனுபவங்களும் இருக்கலாம். அந்த மாதிரி அனுபவங்கள் எது இருந்தால் எங்கள் நேரில் இருக்குது. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அந்த அடிப்படையில் நம்ம போகிற இடங்களில் பல விதமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அதாவது நம்ம இது இப்போ ஒரு இஸ்லாமிய பத்திரிகையை பொறுத்தவரை மட்டிலும் ஒரு காலம் வரையிலும் நேரடியாக சென்று அவரிடத்தில் அதை பற்றி எடுத்து சொல்லி அதுக்கு பின்னாடி வாங்க வைக்குவதுங்கிறது தான் வளமையாக இருந்தது. ஜும்மாக்களிலே எடுத்து சொல்லி இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய சந்தாதாரர்களாக நீங்கள் சேருங்கள்ங்கிறதாக உங்களை சொல்லி ஆர்வம் ஊட்டி தான் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அப்போதைய காலங்களில் நாம் போனோம், நேரடியாகவும் போயிருந்தோம். அப்படி போகும்பொழுது ஒரு சிலர்கள் அதை வரவேற்பார்கள், பாராட்டுவார்கள், அதனுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வார்கள். அப்படி சொல்லுகின்ற போது மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் ஏற்படும். அதே நேரத்தில் இன்னும் சில பேர்கள் அதை பற்றி உள்ள விமர்சனங்கள் செய்வார்கள். அவர்கள் வாங்கவும் மாட்டார்கள், விமர்சனமும் செய்வார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலைகளில் என்ன செய்து ஒரு கசப்பான ஒரு நிலை ஏற்படும். இருந்தாலும் அதாவது ஒரு 10 பேர்கள் விமர்சனம் செய்திருந்தாலும், எதிரான விமர்சனம் செய்திருந்தாலும், ஒருவர் 2 பேர் அதை பற்றி பாராட்டுகின்ற பொழுது அந்த விமர்சனங்கள்லாம் மகிழ்ச்சியாகிடும், மறந்துவிடும். இப்படித்தான் நம்முடைய காலங்கள் என்ன செய்து பத்திரிகையினுடைய துறையினுடைய காலம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அல்லாவுடைய கிருபையினால் இந்த 64 ஆண்டுகளில் நாம் ஒரு 34 வருஷங்கள் இந்த தொடர்ந்து என்ன செய்கிறோம். அல்லாவுடைய அதனுடைய வரவேற்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனுடைய கருத்துக்களை வரவேற்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சில எதிர்களை அதை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இப்போதுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், சமுதாயத்தில் படிக்கிறது என்பது ரொம்ப கம்மியாக, வாசிப்பது என்பது ரொம்ப கம்மியாகிவிட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப மோசமாகிவிட்டது. ரொம்பலாம் ஆரம்ப காலங்களிலே எங்களுடைய பத்திரிகைகள் தமிழகத்திலும் மற்ற இடங்களிலும் ஒரு 13,000க்கு மேல் உள்ள காப்பிகள் சென்று கொண்டு இருந்தது. அது அப்படியே அதை பகுதியாகி அதை விடவும் அது குறைந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன சொன்னால், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆர்வம். ஒரே ஒரு காரணம் சொல்வார், நேரம் இல்லை. அப்படி நேரம் இல்லை என்பதெல்லாம் அவருடைய காரணம் இல்லை. அந்த வாசிக்கக்கூடிய அந்த பழக்கம் இல்லை, ஆர்வம் இல்லை என்பது தான் அவருடைய நோக்கமாக. மற்ற விஷயங்களை பார்ப்பதில் அவருடைய நேரங்களை என்ன செய்து கழித்து கொண்டு இருக்கிறார். உண்மையிலேயே தீனுடைய விஷயங்கள், மார்க்கத்தினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் அதாவது கம்மியாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் பயான்களிலே கேட்கக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து ஆலிம்கள் சொல்லுகின்ற அந்த விஷயங்களை வைத்தும் அவர்கள் அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை துறை என்பது இருக்கிறதே, அது இந்த சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு முதுகெலும்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் அதை வைத்துத்தான் ஒரு அரசு
இந்த சமுதாயத்தை கணிக்கின்றது. பொதுவாக எல்லா சமுதாய மக்களிடத்திலும் பத்திரிகைகள் அவரவருடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் இருக்கிறது. அந்த பத்திரிகைகளின் மூலமாக அரசாங்கத்தில் மிகப்பெரிய சாதனைகளை அவர்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ அந்த அதை நாம் அந்த பத்திரிகைகளை உறுதிப்படுத்த வேண்டும், அதை நாம் வலுமிக்கதாக ஆக்க வேண்டும்ங்கிற அந்த உணர்வு நம்ம இடத்துல என்ன செய்யணும் இருக்கணும். அது இருந்தால்தான் என்ன செய்து நம்ம அந்த பத்திரிகைகளை கொண்டு செல்வதற்கும் இது பண்ணுவதற்கும் பொருளாதார அடிப்படையில் அதை மேம்படுத்துவதற்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய உங்களது நீங்கள் ஆசிரியர் பொறுப்பேற்ற அந்த 35 ஆண்டுகள் அதற்கு முன்பு கலைஞர் ஹசரத்துடைய காலங்களில் உங்களுக்கு நீங்கள் ஒரு மாணவராகவோ அல்லது நீங்கள் ஒரு இதாக இருந்திருப்பீங்க. இதில் உங்களுக்கு ரஹ்மத் பத்திரிகை கட்டுரையின் மூலமாக சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தீர்க்கின்ற ஒரு தருணம் அல்லது ஒரு 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 கேள்விக்கு பதிலளித்து அதன் மூலம் தீர்வு கண்டு இப்படி ஏதாவது ஒரு முக்கியமான தருணங்கள் இருந்தால் நீங்கள் எங்கள் நேர்களுக்கு பகிர்ந்துக்கலாம். ஆமாம், அது இருக்குது. அதையே அநேகமாக ரஹ்மத்தினுடைய ஆரம்ப காலங்களிலிருந்தே அதாவது இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்கள் வெளியிடுகின்ற பொழுது அதை நம்ம என்ன செய்து எதிர்த்து என் தகப்பனாருடைய காலத்திலையும் அதற்கு மாற்றமாக சரியான கருத்து எது என்பதை அவங்க என்ன செய்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அது அண்மையில் அதாவது நம்முடைய கமலஹாசன் அந்த பாடகர் அதற்கு அவர் ஒரு குரானை எழுதுவதற்காக வேண்டி என்ன செய்து குரானுடைய தர்ஜுமா எழுதுவதற்காக கண்ணதாசன் தர்ஜுமா எழுதுவதற்காக வேண்டி முற்பட்டார். அப்படி முற்படுகின்ற போது அது ஒரு காப்பி முதலாக வந்த உடனே அதை நாகர்கோயில் சென்று என்னுடைய தகப்பனார் அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த காப்பியை கையில் வாங்கி புக்கு ஒன்று வெளியிட்டிருந்தார்கள். அதை கடையில் வாங்கி அந்த காரில் வருகின்ற பொழுது அதை படித்து கொண்டே வந்தார்கள். படித்தால் முழுமையாக இஸ்லாத்திற்கு மாற்றமான கருத்துக்களை அதாவது மாற்றமான முறையில் அதில் அர்த்தம் செய்யப்பட்டிருப்பதை அவர் விளங்கி பார்த்த உடனே அன்னைக்கே அதுக்கு மறுப்பு எழுதினார்கள் உடனே. அப்போது அவங்க ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளராகவும் இருந்தார்கள், தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளராக இருந்தார்கள். இப்போ உடனே அதுக்கு மறுப்பு எழுதினார்கள், கண்ணதாசனுக்கு மறுப்பு எழுதினார்கள். அது தொடர்ந்து அதை முறியடிப்பதற்காக வேண்டி அதை வெளிவிடாமல் ஆக்குவதற்காக வேண்டி உள்ள எல்லா விஷயங்களையும் அந்த ரஹமத்தின் மூலமாகவே 1970-72களிலே அது நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் நம்முடைய காதியானிகள் என்று சொல்லி ஒரு பிரிவினர்கள் வெளிவந்தார்கள். அப்போ அவர்களுக்கும் என்ன செய்த மறுப்புகளை ரஹமத் மாத இதழ் மூலமாகவும் பேச்சுகளின் மூலமாகவும் அவர்கள் என்ன செய்த மறுப்புகளை கொடுத்திருந்தாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இந்த லா மதுஹபியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்தார்கள், மதுஹப் இல்லை என்று சொல்லக்கூடியவங்க. அவங்களுக்கு முதலாக தமிழகத்திலே இந்த லா மதுஹபியா தோன்றும்போது அது யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அவங்க ஆரம்பத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏதோ விதத்துகளை விதத்துகளை அவர் தடுத்து கொண்டு இருக்கிறாரு, ஒரு நல்ல விஷயந்தானே என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது தான் அதை என்ன அதனுடைய முழு விவரங்கள் என்னங்கிறத வெளிப்படுத்தி அவங்க காட்டினாங்க. காட்டி அப்போ அதுக்கு உரிய அதாவது மறுப்புகள் எல்லாம் கொடுத்தார்கள். அவங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார்கள். அதுக்கு பின்னாடி அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் அதே நிலை நீடித்தது. அதாவது 88க்கு பின்னாடியும் அந்த நிலைகள் இருந்தது. அப்போது நாமும் நம்முடைய காலங்களிலே அதற்குரிய மறுப்புகளை அவ்வப்போது நம்ம செய்தோம், எழுதியிருந்தோம். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு மசாயல்கள் அது சட்டங்கள், அந்த சட்டங்களுக்கு நாம் அவங்க மாறாக சொல்கிறார்கள் என்பதற்காக உள்ள ஆதாரங்களை ரஹமத்தின் மூலமாகவும் வெளியிட்டிருந்தோம். ஏன்னா அது பின்னாடி இஸ்லாத்திற்கு மாற்றமான கருத்துக்களை யாராவது என்ன செய்து வெளிப்படுத்தி காட்டுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன செய்தோம், நம்ம மறுப்புகளை அதாவது ரஹமத்தின் மூலமாக நம்ம அதை செலுத்தியிருக்கிறோம். அதாவது அந்த 60 ஆண்டு காலம் இந்த தௌஹீத்காரங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் செய்து அவங்க தான் மதுஹப் இல்லைங்கிறதாக செய்து சொல்லுவாங்க. இந்த டைம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், மதுஹப் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க ஆரம்பத்தில் வந்தது உடைய இதே ஸ்போர்ட்ஸே இந்த மதுஹப் இல்லைங்கிறத காட்டுவதற்காண்டி தான் என்ன செய்தாங்க வந்தாங்க. ஆனால் எல்லாருமே எல்லாத்தையுமே ஆய்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த மறுப்புகளுக்கு நீங்கள் மறுப்பு எழுதியிருக்கிறோம். இதுக்கு என்ன செய்து ரஹமத்தில் வந்திருக்கு. 88ல் 80கள் பூராத்திலையுமே என்ன செய்து அந்த பத்திரிகைகளில் மறுப்புகள் என்ன செய்து இருக்கு.
பேசுகிறது. அப்போ அதில் நீங்கள் கேள்வி முடிக்கும்னு நினச்சேன். இருந்தால் நீங்கள் சொன்னதில் எனக்கு துணை கேள்வி வருது. இந்த சமூக தீமைகள் அப்படின்னு நாம் வரையறுக்கிற பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் நாம் வந்து அஹ்லுல் சுன்னத்துல் ஜமாத் வந்து ஒரு போதுமான கருத்துகள் மறுக்க சொல்லப்படுது. ஆனால் ஒரு வலிமையாக முன் வைக்கப்படுறதுங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அப்போ அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம்? அதாவது இந்த இந்த அந்த மாற்றமான கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது என்பது இருக்கிறதே, இது ஒரு சமுதாயத்தில் இருக்க வேண்டிய ஒன்று தான். இஃப்திலாஃப்னு சொல்லுவாங்க. கருத்து அபிப்பிராய வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் தான் இருக்கக்கூடாது. ஓகே, அது கருத்து வேறுபாடுகள்ங்கிறது என்ன செய்திருக்கிறார். ஒருத்தர் வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை கூடுங்கிறாரு, ஒரு கூடாதுங்கிறாரு, அந்த விஷயங்கள் இருக்கா இல்லையா, அது மாதிரியான விஷயங்களை வந்து நாம் அது இருக்கிறதுல மக்களுக்கு அது ஒரு பிரயோஜனம் தான். இப்போ பிதாத்துன்னு சொல்லக்கூடிய நூதன அனுஷ்டானங்கள்ங்கிறதா இருக்கா இல்லையா, இவைகளெல்லாம் வந்து மார்க்கத்தில் இருக்குது. அது அது வந்து முழுமையாக அதாவது போக்குவது கிடையாது. தவறுங்கிறதா சுட்டி காட்ட முடியுமே தவிர முழுமையாக அதை நம்ம என்ன செய்து பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் மக்களுடைய அபிலாஷைகள், அவங்களுடைய ஆசைகள் இருக்க இல்லையா, பல மாறி இருக்கும். அவங்க அதில் லயித்து போய் என்ன செய்து இருப்பாங்க. இப்போ இது வந்து மார்க்கத்துக்கு தடையாக என்ன செய்யாது, வராது. மார்க்கத்துக்கு தடையாக வரும்பொழுது தான் அதை நம்ம என்ன செய்யணும், தடுக்கணும். ரசூல் சொன்னதுக்கு முழுமையாக மாற்றமாக இருந்தது, குரானுக்கு முழுமையாக மாற்றமாக இருந்ததுன்னு சொன்னால் அதை நாம் என்ன செய்து தடை செய்கிறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. சில பிதாத்துகள் இருக்குது, அது ஒரு சாரார்கள் என்ன செய்து பின்பற்றி அதிகப்படியாக என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதை கண்டும் காணாமல் என்ன செய்து விட்டுட்டு போகிறது தான் நம்முடைய நல்ல ஒரு பழக்கமாக அமைதிருக்கும்.